ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருக்கோங்க. வீக்லி ட்வைஸாவது இந்த கஞ்சியெல்லாம் எடுத்துக்கணும். ஓவர் நைட்டு ஊற வைக்க போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், 1/2 கிளாஸ் அரிசி ஊற வைக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இதை நல்லா ஊற விட்டுட்டு காலையில் இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஓவர் நைட் ஊற வச்சது கருப்பு கவுனி அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அரிசி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கஞ்சி செஞ்சு சாப்பிட்டாலும் பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இப்போ இந்த அரிசி அப்படியே சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும் கஞ்சி குடிக்கும்போது. அதனால் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு கூட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 மிளகு, 2 பல்லு பூண்டு இதையும் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ அந்த தண்ணியே அதே தண்ணியை ஊற்றி தான் கொதிக்க வைக்கணும். ஆனால் சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியிலையும் இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதி வந்தோடனே இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டிப்படாத அளவுக்கு கலரினே இருக்கணும். இப்போ கைவிடாமல் நல்லா கலரணும். பாருங்கள், நல்ல சுவையான கருப்பு கவுனி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அது கூட சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் ஊற்றி ஆனியன் போட்டு நல்லா ஒரு 2 சொம்பு குடிச்சிட்டு போனால் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 11 o'clock நல்லா பசி எடுக்கும். ஏதாவது அப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்ரு வர்றது. வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த கஞ்சி நான் செஞ்சு கொடுத்துருவேன் அவருக்கு. ஏன்னா டெய்லி இட்லி தோசை கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டருங்களாம் சொல்கிறதால நம்ம சிறுதானியத்தை உடம்புல அடிக்கடிக்கு சேர்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். பாருங்கள், இப்போ ரொம்ப சத்தான சுவையான கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.